இயேசு நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கின்றார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் திரும்ப வைப்பதற்காகவும் அவர்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கவுமே அவர் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். பல நேரங்களில் நாம் செய்த பாவத்தை உணர்வதே இல்லை. ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவ்வளவுதான். நம்மை பார்க்கின்ற விதமும் பேசுகின்ற வார்த்தைகளும் ஒவ்வொரு முறையும் நம்மை குற்றப்படுத்தி காயப்படுத்துவதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் மனதளவில் ஒவ்வொரு நாளும் புண்பட்டு கொண்டே இருப்போம். நம்முடைய ஆற்றப்படாத காயங்களையும் வேதனைகளையும் மாற்ற ஒரே ஒருவரால் தான் கூடும். அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நாம் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். பயபக்தியோடும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்மிடத்தில் உள்ள நம்முடைய பாவங்கள், அநியாயங்கள், குற்றங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சுத்திகரித்து நம்மை தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். மனுஷன் பார்க்கிற விதமாக அல்ல, அவர் உண்மை உள்ளவர். அவருடைய பார்வை உடைக்கப்பட்ட நம்மை உருவாக்கும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் எங்களை சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.